நான் ஆத்ம தியானம் பண்ணினதுல வந்து பாதிப்புகள் இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது நான் பண்ண அதனுடைய பலனை வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஓகே. முதல் தடவை பண்ணும் பொழுது என்னுடைய குலதெய்வ காட்சிகள், ம். அடுத்த தெய்வம் பண்ணும் பொழுது என்னுடைய இஷ்ட தெய்வ காட்சிகள், அப்புறம் வளர்ச்சி, அப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள், நல்ல குருமார்கள், ம். நிறைய எப்படி சொல்றது, பாத யாத்திரைகள், சிவநாத்திரைகள், போகாத இடங்கள் போறது, நல்ல குருமார்களை சந்திக்கிறது. நான் முந்தின காணொலியில் கூட சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரியில் ஒரு குருமாரை பார்த்தேன், ஆமா. கிரேக்கர் மாதிரி. ஆமா, ஆமா. இதெல்லாம் ஆத்ம தியானம் மூலியமாவே தான் கிடைச்சிச்சு. ஆத்ம தியான மூலியத்துல தான் உனக்கு இந்த இடத்துல குருநாதர் இருக்காரு, ம். நீ அடுத்த கட்ட நகர்வு இப்படி போகணும், இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கணும், உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இந்த கிளைண்ட்டை சந்திக்க போறா, இவங்க வரப்போறாங்க, எல்லாமே ஆத்ம தியான நிலையில நமக்கு தெரியும். ஓகே. அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். அது கரெக்டாக அந்த ஆத்ம தியானத்தில் நமக்கு என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக வெளியில் வந்த ஒரு 3-4 நாளில் அங்கே என்ன காட்சி பார்த்தோமோ அதை நம்ம வெளியில் பார்க்கலாம். ம். இப்படி ஒவ்வொரு தடவை நான் பண்ணும் பொழுது சனஞ்சனமா நான் யாரெல்லாம் பார்க்க நினைச்சனோ, சூரிய பகவானை பார்த்தேன், ஓகே. சனீஸ்வர பகவானை பார்த்தேன், 27 நட்சத்திரங்களை காட்சியாக பார்த்தேன், ம். 9 நவகிரகங்களை காட்சியாக பார்த்தேன், குட்டி சத்தம் பகவானை காட்சியாக பார்த்தேன், ம். என் குலதெய்வத்தை காட்சியாக பார்த்தேன்.